மஹிந்த ராஜபக்ஷ பொதுநலவாய பொருளாதார மன்றத்தில் கலந்து கொள்கிற நிகழ்வு 6-7 தேதிகளில் நடைபெறுகிறது. இதை எதிர்த்து லண்டனில் பிரிட்டனில் வாழ்கிற தமிழீழ மக்கள், தமிழர்கள் அனைவரும் பெருந்திரளாக மஹிந்தவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் 6-7 தேதிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு நான் பிரித்தானியாவில் வாழ்கிற, அதையொட்டிய ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் கூட வாழ்கிற, அங்கிருந்து கூட சென்று இந்த நிகழ்வில் துடிப்புமிக்க தமிழீழ மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே அத்தனை தமிழீழ மக்களையும் தமிழர்களையும் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் உணர்வு பொங்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் என்று நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். மஹிந்த ராஜபக்ஷ உலகத்தில் 3 ஆண்டு முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய காலகட்டத்தில் ஒரு முழுமையான ஹிட்லராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நடந்த பொழுது மகாத்மாவாக கருதப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ முள்ளிவாய்க்கால் நடந்து முடிந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரு படு மோசமான கொலை வெறியனாக ஹிட்லராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் ஹிட்லர் அல்ல மகாத்மா தான் என்று காட்டிக்கொள்வது போல உலக உலாக்களில் அவர் ஈடுபட தொடங்கி இருக்கிறார். ஒரு படுகொலை வெறியன், பச்சை படுகொலை வெறியன், தமிழீழ மக்களில் 1.5 இலட்சம் மக்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் கொலை செய்து குவித்த கொலை வெறியன், ஒரே நாளில் 40,000 தமிழர்களை படுகொலை செய்த கொலை வெறியன், குழந்தைகளை, கருவிலே குழந்தை தாங்கி நின்ற கர்ப்பிணிகளை, முதியவர்களை, இளம் பெண்களை, தாய்மார்களை அனைவரையுமே நெருப்பால் எரித்தும் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியும் சுட்டும் படுகொலை செய்த கொலை வெறியன் மஹிந்த ராஜபக்ச லண்டன் வருகிறார். ஒரு முறை லண்டன் வந்து திரும்பி ஓடியவன் தான் மஹிந்த ராஜபக்ச. லண்டன் பிரிட்டனில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கு மஹிந்த ராஜபக்சவை எப்படி திருப்பி அனுப்ப வேண்டும் என்பது தெளிவாக தெரியும். மஹிந்த ராஜபக்ச முள்ளிவாய்க்காலில் தமிழீழ மக்களின் முழு வரலாற்றையும் முடித்து விட்டதாக கனவு கண்டான். ஆனால் முள்ளிவாய்க்காலில் தங்களுடைய மூச்சை விட்டு சாவை சந்தித்த தமிழீழ மக்கள், அவர்களுடைய உண்ணான இன்னுயிர்கள் இயங்கிக் கொண்டுதான் இருந்தன. அதன் விளைவுதான் நமக்கு தெரியும். அதன் விளைவுதான் டப்ளினில் நடந்த தீர்ப்பாயத்தில் அந்த தீர்ப்பு. அதன் விளைவுதான் ஐநா மன்ற ஆய்வுக்குழு ஈழம் பற்றி தெரிவித்த கருத்துக்கள். அதன் விளைவுதான் ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையம், அதில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம், நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஆகவே 3 ஆண்டுகளாக முள்ளிவாய்க்காலில் காற்றிலே கலந்த அந்த இனிய பொன்னான தமிழீழ மக்களுடைய உயிர்கள், துடித்து துடித்து செத்த உயிர்கள், அந்த உயிர்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்ஷ அவன் யார், அவன் எத்தனை பெரிய கொலைவரியன், இரத்தவரியன் என்பதை அந்த உயிர்கள் உலகத்துக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் ஏதோ இப்பொழுது இலங்கையில் எல்லாம் முடிந்து விட்டது போலவும், தீர்த்து விட்டது போலவும், தமிழ் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது போலவும் காட்டிக்கொள்வதற்காக அவன் உலக உலா மேற்கொண்டிருக்கிறான். நாம் அவனை ஓட விரட்டுவோம். லண்டனில் பிரிட்டனில் இருந்து மஹிந்த ராஜபக்சவை நாம் ஓட விரட்டுவோம். லண்டன், பிரிட்டன் என்று நாம் குடியேறி வாழ்கிற அந்த மண், லண்டனை தலைநகராக கொண்ட பிரிட்டன், அந்த மண்ணில் விடுதலைக்காக குரல் கொடுத்த, உலக மானிடத்தின் விடுதலைக்காக குரல் கொடுத்த கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் இருந்து கண்களை மூடினார்கள். அந்த மண் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்த மண் என்று பேசப்படுகிறது. அந்த மண்ணில் தான் நாம் நம்முடைய மக்கள் போராட்டத்துக்கு எதிரான மக்கள் போராட்டம், அதை தெரியப்படுத்துகிற, மக்கள் போராட்டத்தை வெளிப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். பெருந்திரளாக கலந்து கொள்வோம். கடந்த 3 ஆண்டுகளாக இலங்கையில் என்ன நடக்கிறது? இந்த 3 ஆண்டுகளில் ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது.
முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் உலகில் உள்ள பெரிய இதழியலாளர்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஜேர்னலிஸ்ட் உலகில் உள்ள எந்த அரசியல் கட்சியின் மிக பெரிய சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த மண்ணில் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. உலகில் உள்ள எந்த புகழ்வாய்ந்த மனித உரிமையாளரும் அந்த மண்ணில் கால் வைக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த மண்ணில் அரசியல் தலைவர்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அந்த மண்ணில் எழுத்தாளர்கள், இலக்கியர்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கலைஞர்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இரும்பு கூண்டில் தமிழீழம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே முள்ளிவாய்க்காலுக்கு முன்பிருந்ததை விட, முள்ளிவாய்க்காலில் இருந்ததை விட மிக கொடுமையான ஒரு நிலையில் தமிழீழத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் நம்முடைய குரல் ஓங்கி முழங்கியாக வேண்டும். இன்று தமிழீழம் எப்படி இருக்கிறது? இந்தியாவிலிருந்து ஒரு குழு போனது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனார்கள். நான் சொன்னேன், எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இலங்கை அனுமதித்ததில்லை என்று சொன்னேன். ஆனால் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் காரணத்தோடு அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் திரும்பி வந்து தமிழீழத்தை அந்த மக்கள் இப்பொழுது மறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னார், ரங்கராஜன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொன்னார், இந்த நாடகம் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் 5 நாள் தமிழீழம் பார்த்தவர்கள் அவர்கள். ஆனால் அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து படித்து வாழ்ந்து தேர்தலில் நின்று அந்த தமிழீழ மண்ணில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் இன்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் இன்றுள்ள தமிழீழத்தை பற்றி என்ன சொல்கிறார்? அவர் சொல்கிறார், இலங்கை தமிழர்களின் இன்றைய நிலை மிக மிக துயரம் நிறைந்ததாக இருக்கிறது. அகிம்சை வழியிலும் ஆயுதம் ஏந்திய வழியிலும் இலங்கையில் தமிழர்கள் நடத்திய போராட்டத்தில் 3 லட்சம் மக்களும் 40,000க்கும் மேற்பட்ட போராளிகளும் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளில் நிகழ்ந்த கடைசி கட்ட போரில் மட்டும் 1,40,000 பேர் கொல்லப்பட்டனர். போர் முடிந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தமிழ் மக்கள் இன்னும் முள்வேலி சிறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பயணம் செய்த ஸ்ரீதரன் நிகழ்த்திய உரை. தினமணி இதழ் 12 ஏப்ரல் 2012 வந்த செய்தி. சிங்களவர்கள் குடியேற்றம் தமிழர் பகுதியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இராணுவ முகாம்களை அமைத்து தமிழ் மக்களின் சுதந்திரமான நடவடிக்கைகளுக்கு பெரும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக தமிழர்கள் நடத்தப்படுகின்றனர். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் அதிகம் இருந்தார்கள். அதற்கான அடையாளத்தையே அளிக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபட்டிருக்கிறது என்கிறார் ஸ்ரீதரன். ஆகவே முள்ளிவாய்க்காலுக்கு பிறகும் என்றும் முள்வேலி கம்பிக்கு பின்னால் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு மிக கொடுமையான புயல் வீச்சில் சிங்கள குடியேற்றம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த மண்ணில் இன்னும்தான் என்ன நடைபெறுகிறது? இன்டர்நேஷனல் அம்னஸ்டி என்ற நிறுவனம் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஈழத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை சொல்கிறது. அது சொல்லுகிறது, கைது செய்வதற்கான ஆணை எதுவுமின்றி சாதாரண உடையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கடத்தி சென்று ரகசிய இடங்களில் விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தப்படுகிறார்கள். தங்களை கடத்தி வந்தது காவல்துறையா, இராணுவமா, அதிரடிப்படையா, யார் என்பது கூட தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு தெரிவதில்லை. கைது செய்த அதிகாரிகள் பெயரும் தெரிவதில்லை. தேடப்படுவோரின் குடும்ப உறுப்பினர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பகுதியிலேயே தடுத்து வைக்கப்படுகிறார்கள். எதற்காக கைது செய்யப்பட்டுள்ளோம் என்பதை பலருக்கும் தெரியாது. எவ்வளவு காலம் காவலில் இருப்பார்கள் என்பதும் தெரியாது. குடும்பத்தினரை சந்திக்கவும் அனுமதிப்பதில்லை. காவலில் தடுத்து வைக்கப்படும் இடங்களும் அவ்வப்போது மாற்றப்படுகின்றன. இப்படி இன்டர்நேஷனல் அம்னஸ்டி முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஈழத்தின் நிலையை சொல்லுகிறது. இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். ஐநாவின்
ஒரு 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 பிரிவான சித்திரவதைகளுக்கு எதிரான ஐநாவின் சிறப்பு பிரதிநிதி அண்மையில் ஒரு குற்ற அறிக்கை படித்திருக்கிறார். ராஜபக்சே தனது அரசை ரவுடிகளின் நிறுவனமாக மாற்றியமைத்துள்ளார். ரோக் இன்ஸ்டிடியூஷன். அப்படி மாற்றிக்கொண்ட சித்திரவதையால் கடத்தல் படுகொலைகளை அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி பெரிய அளவில் செய்து வருகிறார் என்று சொல்கிறார் சித்திரவதைகளுக்கு எதிரான ஐநாவின் சிறப்பு பிரதிநிதி. ராஜபக்ச அவருடைய அரசை ரோக் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ரவுடி நிறுவனம் என்று சொல்கிறார். இன்னொரு பொருள், ராஜபக்ச ரவுடி என்பதுதான். ஆகவே முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ராஜபக்ச ரவுடி என்பது உலகிற்கு தெரிய வந்திருக்கிறது. ஒரு ஐநா மன்றத்தின் அமைப்பு கூறுகிறது. அதனால் தான் தொடக்கத்தில் நான் சொன்னேன், மகாத்மா என்று கருதப்பட்ட ராஜபக்ச ஹிட்லர் என்று கடந்த 3 ஆண்டுகளில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்று சொன்னேன். அந்த ஹிட்லர் தான் லண்டனுக்கு வருகிறார். ஹிட்லரை லண்டன் ஏற்றுக்கொண்டதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் சேர்ந்து ஹிட்லரை ஓட ஓட விரட்டி சாகடித்தது ஒரு காலத்தில் பிரிட்டன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதோ 2வது ஹிட்லர், சிங்கள ஹிட்லர், 21ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், மிக கொடுங்கோலனான ஹிட்லர் மஹிந்த ராஜபக்ச லண்டன் வருகிறான். தொடர்ந்து தமிழினத்தை அழித்துக் கொண்டிருக்கிற மிக கொடிய கொலைவெறியன் வருகிறான். புத்தனின் பெயரிலேயே புத்தனுக்கு சமாதி கட்டிக் கொண்டிருக்கிற படுகொலை வரியன் லண்டனுக்கு வருகிறான். மஹிந்த ராஜபக்சவை ஓட விரட்டுங்கள், ஓட விரட்டுங்கள், ஓட விரட்டுங்கள். உங்களுடைய ஆர்ப்பாட்டம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய வீறுமிக்க இந்த எதிர்ப்பு நிகழ்ச்சி வெற்றி பெறட்டும். மஹிந்த ராஜபக்ச உங்களுடைய கருப்பு கொடிகளை காணட்டும், உங்களுடைய சிவந்த முகங்களை காணட்டும், உங்களுடைய கண்ணிலிருந்து பாய்கிற நெருப்பலைகளை மஹிந்த ராஜபக்ச காணட்டும். அவர் ஓடட்டும், ஓடட்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், 6ஆம் 7ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச எதிர்ப்பு நாள் பிரிட்டனில். வணக்கம்.